என் செல்ல பிள்ளையே, இன்று இந்த ஓம் சக்தி உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன். எதனால் அம்மா இன்று இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன் என்றால், உனக்கான வெற்றி செய்தி உன் அம்மா என்னிடத்தில் இருக்கின்றது. குழந்தையே, நீண்ட காலமாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயம் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. உன்னுடைய கண்ணீருக்கும் எல்லா பதில் தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது போலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அத்தனை விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். குழந்தையே, இந்த ஓம் சக்தியின் இந்த உருவத்தை கண்டவுடன் பயந்து விட்டாயா? அம்மா ஏதோ கோபத்தோடு வந்திருக்கிறாள் என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, அம்மாவுடைய தோற்றத்தை கண்டு ஒரு நாளும் பயந்து விடாது. உன் அம்மா இந்த தோற்றத்தில் இருந்தால்தான் தீய சக்திகள் எல்லாம் என்னை கண்டு பயந்து நடுங்கும். தவறு செய்த பிள்ளைகள் எல்லாம் என்னை கண்டு பயப்படுவார்கள். தவறு செய்யாதவர்களுக்கு என்னுடைய தோற்றமானது ஒரு நாளும் பயத்தை கொடுத்து விடாது. என் பிள்ளையே, அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் இன்று நான் தருகின்ற இந்த விஷயமானது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி செய்தியாகும். என் குழந்தையே, பல நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? நீ சிரித்து மனதிற்குள் சந்தோஷத்தை பார்த்தும் பல மாதங்கள் ஆகிவிட்டதல்லவா? அப்படி இருக்கின்ற உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை. காத்திருந்தாவது என் பிள்ளைக்கான நல்ல செய்தியை என் குழந்தையிடம் சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் இந்த அம்மா இத்தனை நாட்களாக இத்தனை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ சந்தோஷம் படும்படியாக நடந்து இருக்கின்ற இந்த விஷயமானது இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் கொடுக்காது. பல நாள் துரோகங்களை செய்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக பிடிபடுவார்கள். எத்தனை நாள் செய்துவிட்டு உன்னிடம் நல்ல பிள்ளையாக பழகி கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்தது தவறு என்பது அவர்கள் மனசாட்சிக்கும் அவர்கள் நிச்சயம் உறுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? நான் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்று இவர்கள் சந்தோஷம் அடைந்து விட முடியாதல்லவா? எப்படிதான் இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் இவர்களின் மனசாட்சி இவர்களுக்கு பார்த்து கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லிதான் தீர வேண்டும் அல்லவா? அதனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதை இந்த ஓம் சக்தி உனக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை நீ மறந்துவிடாதே. அம்மா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு பதிலை கொடுக்க ஓடோடி வரத்தான் செய்கின்றேன். என் பிள்ளை, நீயும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்து அம்மாவின் ஆசைகளை பெறுவதற்காக ஓடோடி வரத்தான் செய்கின்றாய். இன்று இந்த அம்மா உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளையின் மனதிற்குள், அம்மா நீ எனக்காக காத்திருக்கின்றாயா என்று உனக்குள் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதல்லவா? இந்த அன்பிற்காக தான் நான் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், அதை வேடிக்கை பார்த்தவர்கள் என்று இன்று அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தவறுகளை உணர்ந்தார்களோ இல்லையோ, நாம் செய்த தவறுகளுக்கான தண்டனை நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அடுத்தவர்களின் மனதை வேதனைப்படுத்துவதும் அடுத்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை காண்பதும் தான் இங்கு இருக்கின்ற விஷயங்களில் மிகவும் மோசமான விஷயமாகும். இந்த செயலை அவர்கள் அவ்வளவு தைரியமாக செய்துவிட்டார்கள். இந்த ஓம் சக்தி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை அவர்கள் உணராமல் விட்டதுதான் இத்தனை தவறுகளுக்கும் காரணம். இந்த அம்மாவை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் நிச்சயம் பயம் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த அம்மா மீது தானாகவே பயம் வரும். தான் செய்கின்ற தவறை உணர்ந்து அதன் பிறகு திருந்த நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த அம்மாவிடம் மன்னிப்பினை வேண்டி நிற்பார்கள். மீண்டும் தான் தொடர்ந்து நடக்கின்ற விஷயத்தை பற்றி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். இதே போலதான் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவரவர்களுக்கான தேவைகளை இந்த அம்மா சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படி செய்கின்ற அந்த நேரத்தில் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் உன் அம்மா அத்தனை செயல்பாடுகளையும் ஒப்பிட்டுப்பார். ஏதாவது சில திருப்பங்களையும் ஏதாவது சில மாற்றங்களையும் இன்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் போதாது. செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். சுற்றிலிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ உன்னுடைய நிதியிலிருந்து தவறவிடக் கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுவிடலாம் என்று நீ நினைத்து விடக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த போதிலும் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியேதான் இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மை பிரார்த்தனைக்கான சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனையை நீ வென்று காட்ட வேண்டும். என் பிள்ளையே, நான் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருப்பதற்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை தவறியும் கூட யாருக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான துரோகங்களையும் செய்து அவர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகிவிடக் கூடாது. ஏனென்றால் ஒருவர் மனமுடைந்து கண்ணீர் சிந்திவிட்டால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே.
என் பிள்ளையே, அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இதனால் வரையிலும் நீ இந்த விஷயங்கள், நீ செய்த அத்தனை விஷயங்களையும் பற்றியும் கவலை வேண்டாம். இனி செய்ய போகின்ற விஷயங்களாவது என் பிள்ளை தெளிவாக செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களில் இருந்தும் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளையில் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தான் என்பதை உணர்வதற்கான மனப்பக்குவம் வேண்டும். இந்த ஓம் சக்தி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லாமே உனக்கு நல்லதுதான் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கையோடு இந்த ஓம் சக்தியை நம்பி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி செய்தியினை ஒரு நாள் நிச்சயம் பெற்றே தீர்வார்கள். இன்று இல்லை என்றாலும் நாளை நடக்கும், நாளை இல்லை என்றாலும் நாளை மறுநாள் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்வசமாக மாறும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அம்மாவின் அன்பு அத்தனை சாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடாது. அவ்வளவு எளிதாக யாரும் பெற்றுவிடவும் முடியாது. உனக்கு அது கிடைக்கும் பொழுது நீ அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்றென்றைக்கும் உனக்கு ஆசிகளை தர வருகின்றேன் என்றால் இத்தனை காலம் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நான் வெளியில் எடுத்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து செய்திருக்கின்றேன். நல்லதற்கான பலனை உடனே கொடுத்துவிட்டு தீமைக்கான பலனை அதன் பிறகு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஓம் சக்தி செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு நாள் உனக்கு நிச்சயமான தீர்வை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்லதை சுட்டி காட்டுகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். எல்லா நல்ல நேரங்களிலும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்ட பிறகுதான் இந்த ஓம் சக்தி உன் கண்களில் படும். என் பிள்ளையே, எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இல்லாவிட்டாலும் இந்த அம்மாவை காண்கின்ற நேரம் உனக்கான நேரம் என்பதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, நான் சொல்வதை கேள். இனி வெற்றிகள் உனக்காக வந்து கொண்டே இருக்க போகின்றது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமாலையாக மாறப்போகிறது. வெறும் பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது. இனி உன் வாழ்க்கை முழுவதுமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நிலையாக இருக்க போகின்றது. ஏற்றங்களாக தான் இருக்க போகின்றது. நீ எதை தேடி செல்கின்றாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைக்கப் போகிறது. நீ எதை விரும்புகிறாயோ அதுவும் உனக்கு சுலபமாக உன் கரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் கூறுகிறேன், உதாசீனம் செய்யாதே. நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் உன்னை தேடி வரச் செய்ய போகின்றேன். வாய்ப்பை நழுவ விடாதே என் தங்கமே. பிரார்த்தனைகள் அனைத்தும் பழித்து மனம் குளிரப் போகின்றாய். நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்பார்ப்புகளும் நக்கல் வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் வரதானே செய்யும். உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளெல்லாம் பொடி பொடியாக்கப் போகிறது. நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கின்றாயோ அது நிச்சயமாக அடைந்தே தீர்வாய். இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கத்தான் போகிறது. மகிழ்ச்சியின் மெய்சிலித்து துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். உன் இதயத்தில் இருந்த வெறுப்பெல்லாம் நீ விருப்பமாக மாற்றப் போகின்றாய். என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் தான் சொன்னேன், உன்னை தேடி நானாக வந்திருக்கின்றேன். இதனை நீ தவற விட்டுவிடாதே என்று. உன் அம்மா சொல்வதை கேட்பாய்தானே என் தங்கமே. என் கண்கள் உன் கண்ணீரை சந்திக்க போவதில்லை. மாறாக உன் புன்னகையையும் உன் கண்களும் மனமும் மகிழப் போகின்றதை நான் பார்க்க போகின்றேன். வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தை தழும்ப போகிறது. கடந்த காலத்தை மறந்துவிடு. இனி நீ வாழும் காலம் வரை முழுவதுமாக இன்பமும் மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்க போகின்றது. நீ சாதித்து காட்டப் போகின்றாய். மனதில் நீ விரும்பியது ஒன்று உன் பக்கம் சாதகமாக முடிவை எடுத்து வைக்கப் போகிறது. நீ வென்று விட்டாய் என் செல்லமே. நிச்சயமாக உன் வேகமும் உன் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும். நாளை எனக்கு நன்றி கூறத்தான் போகின்றாய். நீ நினைக்கும் வண்ணம் அற்புதம் நடக்கப் போகின்றது. அந்த நேரம் அம்மா என்று நீ என்னை உறக்கப்படுத்தி கூறுவாய். அதனால் தான் இதை நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே என்று கூறினேன். நல்ல விதமாக நடக்கப் போகிறது. காலத்தை சரியாக படித்து திட்டமிட்டு நடத்தியதால் தான் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது. இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள் தான் நிறைய இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் பெரிய சந்தோஷத்தை காண போகின்றாய். உன் கஷ்டங்கள் முழுவதுமாக முடிந்துவிட்டது. இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டுமே பெரும் காலமாக வந்துவிட்டது. இனி உன் கையில் எல்லாம் வந்து சேரும் நேரம் இது. உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திறப்பு முனையாக அமையப் போகிறது. நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என் தங்கமே. நீ வேண்டியது அத்தனையும் நிறைவேற்றதான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டதுதான். வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்று நான் கூற வேண்டுமா என்ன? அதை போலதான் உன் துயரங்களையும் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் தவிர்த்து விட்டாய். நான் பெருமைப்படுகின்றேன். உன்னை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்களும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. உன் மனதில் இருப்பதையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வதும் இல்லை. என் தங்கமே, உன் தாயானவள் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன்.
எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ என்னோடு பகிர்ந்து கொள். யாரேனும் உன்னை நலமா என்று கேட்டால் கூட நலமே என்று புன்னகைக்கின்றாய். இப்பொழுது என்னிடம் சொல் தங்கமே, நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? சந்தோஷம் என்பது மற்றவர்களுக்கு முன் சிரிப்பதல்ல, தனிமையில் இருக்கும் பொழுது அழாமல் இருப்பது. அப்படி பார்த்தால் என் பிள்ளை, நீ தனிமையில் இருக்கும் போதுதான் மனதோடு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கின்றாய். ஏன் இப்படி நடித்து கொண்டிருக்கின்றாய்? எதற்காக இப்படி நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையும் நினைத்து வருந்து கொண்டிருக்கின்றாய். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் தங்கமே. அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்கலாம் என்று அனுபவத்தை கற்று தந்திருக்கின்றார்கள், பாடத்தை கற்று தந்திருக்கின்றார்கள். வாழ வழியே இல்லை என்று, வாழ வாய்ப்பே இல்லை என்றும் கவலைப்படாதே என் பிள்ளையே. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கை, உன் எதிர்கால வாழ்வு. உன் எதிர்காலத்தை ஏற்கனவே நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் எதிர்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது. எப்பொழுதுமே உச்சத்தில் இருப்பதை விட ஒரு முறை ஆபத்தை சந்திப்பது மேலுலகின் தலைவிதி என்பது அவரவர் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னால் அத்தனை முயற்சிகளையும் எடு. கடந்து போன நாட்களையும் துன்பத்திற்கான காரணத்தையும் பட்டியலிட்டு இனி நடக்கும் போகும் நாட்களை அவை மீண்டும் நடக்காமல் தடுத்துவிடும். என் குழந்தையே, உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உன் தாயானவள், உன் அன்பு தாயானவள் உனது கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உனது முயற்சிகளில் நான் என்றும் துணையாக இருப்பேன். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருவில்தான். இருளோடு எந்த நாளும் முற்றி பெற்று விடாது. விடியும் என்ற ஒன்று வரும்பொழுதுதான் இருள் என்ற ஒன்று முடிவுக்கு வரும். உன்னால் உள்ள குறிக்கோள்களை மட்டும் கவனத்தை செலுத்து. தடைகளும் சிக்கல்களும் தானாகவே மறைந்துவிடும். என் செல்லமே, ஒவ்வொரு நாள் விடியலின் போதும் உன் மனதில் 1000 எண்ணங்கள் உதிக்கிறது. நடக்குமா, நம் வாழ்வில் நல்லவை துவங்குமா என்று ஒவ்வொரு நாளும் கால் தடங்களை பதிக்கின்றாய். என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்கப்பட்டுள்ள நான் சொல்லட்டுமா? இருளோடு போராடிதானே ஒளி கிடைக்கிறது. வழிகளோடு போராடிதானே உன் முயற்சி கூட வெற்றி அடைகின்றது. மறுபிறப்பு போராடிய பெண்மை கூட தாயாகின்றாள். மண் கூட போராடிதான் விதைகள் கூட மரமாகின்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் தங்கமே. அதுபோலதான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று கேட்கின்றாயா? உன் போராட்டங்கள் எல்லாம் பலம் தரும் காலம் இது. ஆம் தங்கமே, எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் போராடி சலித்து விட்டாய், மனம் நொந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் உழைப்பிற்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் விடைபெறும் நாளாக இன்னும் கொஞ்ச நாட்களில் உனக்கு மாறப்போகிறது. நீ கவலை கொள்ளாதே. சர்வ நிச்சயமாக உனக்கான நாளாக இந்த நாள் அமைய போகின்றது. உன் போராட்டங்களில் நீ ஜெயிக்கப் போகின்றாய். செவியில் கேட்டேன். நான் சந்தோஷமாக உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன். எதையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியை உச்சத்திற்கு அழைத்து செல்ல போகின்றேன். உன் வாழ்வுக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்கப் போகின்றேன். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் வழங்கப் போகின்றேன். கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ தைரியமாக இருந்தாய். ஆம் பிள்ளையே, இனி கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்காது. உன் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் மாற்றி கஷ்டமற்ற வாழ்க்கையை உன் கைகளில் சேர்க்கப் போகின்றேன். நீ விரும்பியதெல்லாம் உன்னோடு வரும் நேரம். இந்த விடியல் உனக்கானது. இந்த விடியலை நோக்கி செல்வதுதான் உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை கொடுக்க போகிறது. அப்படித்தான் தங்கமே, உனக்கானது இன்னும் சற்று காலங்களில் உன் கண்முன்னே காண்பிக்கப் போகின்றேன். என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை அனைத்தையும் நான் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டு விட்டேன். உனக்கானதாக ஆனால் உன் கைகளில் சேர வேண்டியது நிச்சயம் வந்து சேரும். கவலைப்படாமல் இரு தங்கமே, அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நிச்சயம் நன்மையை நான் செய்து கொடுப்பேன். என் தங்கமே, எவ்வளவு வேண்டுதல்களை என்னிடம் வைத்தாய். நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. உடனே என் இரு கரங்களையும் உனக்காக நான் நீட்டுவேன். இத்தனை காலமாக கண்ணீர் விட்டு விட்டாய் அல்லவா? அம்மா, நான் இழந்து விட்டதை பெற்றால் மட்டும்தான் என் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இல்லை என்றால் நான் என் வாழ்க்கையை எப்படி இங்கு அடுத்த நிலை செல்வேன் என்று தெரியாத ஒவ்வொரு நொடியும் பதற்றத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றேன். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றேன். அதை நீதான் சரி செய்ய வேண்டும் என்று உன் மனதில் அத்தனை குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் குழப்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவையில்லாத சில விஷயத்தை மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதால் தான் உன் பிரார்த்தனைகளை தாண்டி என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றாய். இந்த விஷயத்தை நீ என் கரம் பற்றி கொள்ளும் போது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் கரத்தை விட்டு விடுவேனா என்று ஏன் கண்மணியே பயந்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளைகளின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானே எனக்கு மிக மிக முக்கியம்.
அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் நான் தர வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தபடியே தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை இனி எல்லாம் என் பொறுப்பாக இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை பற்றியெல்லாம் கலங்காதே. நடக்க இருப்பது உன் நல்லதற்காக தான் இருக்கும். நிச்சயமாக உன் வெற்றியை நான் தர வந்தேன். நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்று நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்கான முழு சந்தோஷத்தை நான் அள்ளித்தர காத்திருக்கின்றேன். நீ தேடியதை உன் இல்லத்தில் வந்தே தரப்போகின்றேன். எத்தனை காலம் வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா என் தங்கமே? உன் மனதின் எண்ணங்கள் என்னவென்று அறிந்துவிட்டுதான் இப்பொழுது நான் இந்த ஓம் சக்தி வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னை இத்தனை காலமாக காக்க வைத்து விட்டேனே என்று உன் மனதிற்குள்ளேயே அவ்வளவு வருத்தங்கள் இருக்கின்றது. இனி அதற்கெல்லாம் சேர்த்துதான் நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க நானும் ஓடோடி வந்துவிட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நோக்கித்தான் போக போகின்றது. எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எத்தனை நாட்கள் தான் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய்? அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி படைத்தீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுதெல்லாம் என் மனம் எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துகிறேனோ என்று நினைத்து கொள்ளாதே. இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றேன், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கின்றேன், மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தங்கமே, நினைத்ததை அடையும் வரை நீ போராடித்தான் ஆக வேண்டும் என்றால் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்காக இப்படியேதான் வாழ்க்கை நகருமா என்று நினைக்காதே. இதோ உன் கஷ்டத்திற்கும் உன் கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதானே இந்த ஓம் சக்தி உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே உன் மனதை போட்டு வீணாக அங்கு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எவ்வளவு சோகங்கள் என்று நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமா என்ன? உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதென்று நான் அறியாமல் விட்டுவிடுவேனா என்ன? நீ நினைக்கும் பட்சத்தில் உன் கண் முன்னே நின்று கொண்டு இந்த அம்மாவானவள் உனக்காகவே கருணை உள்ளத்தோடு நீ கேட்டதை கேட்டபடியே கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ தேடியது என் கையில் தான் பத்திரமாக உள்ளது. நான் உனக்கானதை உன்னிடத்தில் தரும் வேலை வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய். சந்தோஷம் என்ற வார்த்தை வாழ்க்கையில் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தாயா? இதோ உன் வாழ்க்கையிலும் வரப்போகின்றது. நீ கேட்டது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் இனி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலங்கள் எல்லாம் கடந்து போய் விட்டதே அம்மா. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையே. நான் உன்னிடம் கேட்டது என்ன? எனக்கு நீ கோடி கோடியாய் பணம் வேண்டும், சொத்து வேண்டும் என்றா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரணமான ஒரு அடித்தளமான வாழ்க்கையை தந்து மனம் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தாருங்கள் அம்மா. என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும். என்னுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்று தானே கேட்கின்றேன். எனது பிரார்த்தனைகளை தீர்த்து வையுங்கள் அம்மா, அம்மா என்று என்னிடம் நீ மனம் உருகி வேண்டிக் கொள்கின்றாய். என் தங்கமே, உன் மனம் முழுவதற்கும் பின்னாலும் இவ்வளவு பெரிய விஷயம், நல்ல விஷயம் அடங்கி இருக்கும் போது நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா? உன் மனதில் இருக்கும் சோகத்தை எல்லாம் இனி உனக்கு இல்லை. நான் சுமக்க துவங்கிவிட்டேன். கவலைகளை கண்டு அங்கு பயந்து ஓடிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ எதை எதை ஏற்றுக்கொண்டதும் எதிர்கொள்வதும் போதும் என் தங்கப்பிள்ளையே. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ எப்படியெல்லாம் அங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உன் கனவுகளில் மட்டும்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த கனவை மெய்ப்பட வைப்பதற்கு தானே இந்த ஓம் சக்தியின் வரம் தரும் சத்திய வாக்கு. அதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க போவதே இல்லை. நீ மனம் உருகி அம்மா இதை தாருங்கள் என்று என்னிடம் கேட்கும் போது, அதுவும் என் செல்ல பிள்ளைகள் கேட்கும் போது நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் தங்கமே, எத்தனை கண்ணீர் உன் வாழ்க்கையில், மனப்போராட்டங்கள், சங்கடங்கள், துன்பங்கள் என்று எல்லாவற்றிற்கும் என் குழந்தைகள் அனைவரும் அனுபவித்ததெல்லாம் போதும். இனி வருகின்ற நாட்களில் நல்லதையும் நன்மைகளையும் மட்டுமே நான் கொடுக்க போகின்றேன். நீ சந்தோஷத்தை அடைய போகின்றாய். கவலையின்றி வாழப் போகின்றாய். மன நிம்மதி மட்டுமே போதும் அம்மா என்று என்னிடம் மனம் வேண்டி வரும் என் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் வாரி வழங்க வந்திருக்கின்றேன். கடந்து வந்த பாதையெல்லாம் கடந்து வந்ததாகவே இருக்கட்டும். இனி வருகின்ற பாதை உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடியதான பாதையாக இருக்க போகின்றது. நம்பிக்கையுடனே வா என் செல்லமே. இனி உன் அம்மா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். தங்கமே, இத்தனை நாளாக நீ படும் பாட்டையும் உன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பி தவித்தாய் அல்லவா? இனிமேல் இருக்கும் எல்லா முயற்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டுமே முன்னதாக இருக்க போகிறது.
என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவே கிடையாதா அம்மா என்று கேட்டாய் அல்லவா? இதோ இன்று முதல் உனக்காகவே அத்தனை விஷயங்களையும் அத்தனை முயற்சிகளையும் நான் என் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டதால் இனி எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காதல்லவா? இனி உனக்கு பதிலாக உனக்கான விஷயங்களை நானே செய்கின்றேன். என் தங்கமே, அது வெற்றியை மட்டுமே உனக்கு கொடுக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது செல்லமே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன் முழு கவனத்தையும் நீ அதில் செலுத்தினால் வெற்றி விரைவாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் அம்மா உனக்கு கொடுப்பதை கூட உன்னால் காண முடியாமலும் பெற்றுக்கொள்ள முடியாமலும் தவற விட்டு விடுவாய். உன் கண் முன்னாலேயே உனக்கு விரும்பியது இருந்தாலும் கூட நீ கஷ்டம் முழுவதும் மனதில் போட்டு நிரப்பி வைத்திருந்தால் எப்படி உன்னால் தெளிவாக பார்க்க முடியும்? அதற்காக தான் இப்பொழுது உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, சிறியதோ பெரியதோ, தயங்காமல் யோசிக்காமல் அதை உடனே பயன்படுத்திக்கொள். இப்பொழுது நீ சிறிய வாய்ப்பு என்று உதாசீனப்படுத்தினால் நாளை அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறிவிடும். அதனால் தான் சொல்கின்றேன், வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கு உனக்கு எது கிடைக்கின்றதோ அதை அப்படியே எடுத்துக்கொள். உனக்கானதை சேர்ப்பதும் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கும் தானே நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, இனி வரிசையாக உனக்கானதை அடுத்தடுத்து நான் உன் கைகளில் தரப்போகின்றேன் என் செல்லமே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல் அப்படியே வாழப்போகின்றாய். சூழ்நிலைகள் உன்னை அதுக்கேற்றாற்போல் மாற்ற முயற்சி செய்யும். அப்பொழுது நீ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ யோசித்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பி. உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை இனி ஏற்றமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. உனக்கான நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் என் அன்பு குழந்தையே. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. எந்த அற்புதமாம் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எனக்கு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறது அம்மா, அதெல்லாம் கனவாகவே போய்விடுமா என்று பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். கூடிய விரைவில் உனக்கானது அனைத்தையும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய விஷயத்தில் நான் கேட்கும் விஷயத்தை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்கள் அம்மா என்று நீ என்னிடம் பொறுமையாகவும் கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் அழுது கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? எப்படி நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன்? என் செல்லமே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை உணர்த்தும்படியே செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மாவின் கடமை. நீ எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக நான் தீர்மானித்த விஷயம் உனக்கு எப்படியும் கிடைக்கும்படி நான் மாற்றுவேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. உனக்கு சாதகமான தீர்ப்பை தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இனி சந்தோஷம் தரும் வார்த்தைகளும் நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது. ஆனால் நீயும் இந்த நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து விட்டது அம்மா என்று வருத்தப்படுகின்றாய். உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ விரும்பியபடி செய்து கொடுக்கவே நான் புதிதாக அவதாரம் எடுத்து எல்லோரிடமும் சென்று அதை சரி செய்கின்றேன். உனக்கான விஷயங்கள் சரியாக நடப்பதற்காகவே அத்தனை வேலைகளையும் நான் தினமும் செய்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட நாளாக இன்று இருக்க போகின்றது தங்கமே. இதுவரை வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கின்றேன் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? அந்த சோதனையை அப்படியே தலைகீழாக மாறி உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அதிசயமாக நடத்தப் போகின்றேன் தங்கமே. நீ அதை கடந்து வர முயற்சி செய்து என்ன செய்தாலும் திட்டமிட்டு அதை செய்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நீ ஆசைப்பட்டபடியும் உனக்கு மாற்றி கொடுப்பேன். என் அம்மா எனக்காக இன்னமும் செய்வாள் என்று நீ முழு நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். இதை முழுவதுமாக ஆசிர்வதிக்கப் போகின்றேன். இதுதான் நடக்கும். நான் நினைத்ததுதான் நடக்கும். கேட்டதுதான் கிடைக்கும். என் அம்மா எனக்காக நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்று உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை நிரப்பிக்கொள். உன் மனதிற்குள் விதையாக இருக்கும் எந்த எண்ணங்களும் அதன் பலனாக உன் வாழ்க்கையை நான் செய்து கொடுப்பேன். உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கொடுத்து அதை நிறைவான மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ சிரிக்கும் காலமும் சந்தோஷமாக வாழும் காலமும் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சியாக போகின்றது தங்கமே. நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது.
அம்மா அம்மா என்று நீ என்னை ஆசையோடு அழைக்கின்றாய். என் மீது முழு மனதோடு என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கின்றாய். என் ஆலயத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து சென்றாலே உன்னுடைய சந்தோஷம் அதிகரித்ததாக நீ நினைக்கின்றாய். ஆம் தங்கமே, நான் இன்று உன்னையே தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கு இன்றிரவோடு கடைசி நாள். உனக்கு அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உனது மனக்கவலையையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன். இனி வரும் காலமெல்லாம் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். உன்னுடைய கஷ்டம் நிச்சயம் தீரும். உன் விதி மாறிவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகின்றது. உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை உன்னை கூட்டிச் செல்ல போகின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் என்னால் விலகவும் முடியாது. எப்பொழுதும் எதையும் இழந்தது போல் இருக்காமல் புன்னகையோடு இரு தங்கமே. உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனது ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என் தங்கமே. தங்கமே, நீ மனதில் நினைத்ததை நான் அப்படியே சொல்லப் போகின்றேன். உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்த இந்த ஓம் சக்தி தாய் என் வாக்கினை நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளையே. உன் மனதில் முதலாவது ஓடிக்கொண்டிருக்கும் விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை தெய்வங்களை வணங்கி என்ன பயன்? இத்தனை தெய்வங்களை நம்பி சுற்றி இருந்தும் என்ன பலன்? எந்த தெய்வமும் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற வரவில்லையே என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். நான் சொல்வது உண்மைதானே? என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க யாரும் இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லை. உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் எதனால் நடக்கின்றது என்று உனக்கு சரியாக புரியவில்லை. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று சிலர் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, நீ இதிலிருந்து எல்லாம் மீண்டு வருவதற்கு முயற்சி செய்யாமல் அங்கேயே தெய்வம் நமக்கு உதவி செய்யவில்லை, நம்மை காப்பாற்ற வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கின்றது என்பதை நீ மறக்க கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கண்டும் காணாமல் நீ இருந்துவிடக் கூடாது. எத்தனை பிரச்சனைகளை உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும். என் தங்கமே, இதை மட்டும் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு நடக்காத சில விஷயங்களை எண்ணி நடந்த சில சந்தோஷங்களை மறந்து கொண்டிருக்கின்றாய். இன்று அதிகாலையில் இருந்து இந்த இரவு வரை நீ எத்தனையோ சந்தோஷங்களை கண்டாய், ஒரு சில கஷ்டங்களை கண்டாய். அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கிறது. அந்த சந்தோஷம் ஒரு சிறிய துளி கூட உன் மனதில் இல்லை. ஏனென்றால் மனது எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே இருக்கிறது. எதிர்மறை சக்திகளை மட்டுமே உற்று நோக்கி பார்க்கிறது. நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் சற்றும் கூட உற்று நோக்கி பார்ப்பதில்லை. அந்த அளவில்தான் உன் மனநிலை இப்போது இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மனநிலை நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய மனநிலையை நீதான் மாற்ற வேண்டும். வேறு யாராலும் உன்னுடைய மனநிலையை மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த ஓம் சக்தி அம்மா என்னால் முடியும். நான் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். இல்லையே, நான் நினைத்த பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் ஆக்கிவிடுவேன். ஆனால் என் பிள்ளை, அதற்கென்று சில கால நேரங்கள் கூடி வர வேண்டும். சில விஷயங்கள் உன் மனதிற்குள் திருத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய உணர்வு உனக்குள் வர வேண்டும். அது கட்டாயமாக்கப்பட்ட உணர்வாக இல்லாமல் விருப்பமாக்கப்பட்ட உணர்வாக இருந்தால் இந்த ஓம் சக்தி எனக்கு அத்தனை சந்தோஷம். என் பிள்ளையே, இந்த ஓம் சக்தி உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் உன் மனதில் என்ன சொல்கிறது? அம்மா வந்துவிட்டால், என் கஷ்டங்கள் தீர்க்க வந்துவிட்டால் என்று தானே சொல்கிறது. நிச்சயமாக உன் கஷ்டங்களை தீர்க்கதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நிலையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. அத்தனை கடினமான விஷயமாக அது இருக்கும் என்றால் உன் அம்மா உனக்கு இவ்வளவு சீக்கிரமாக ஆறுதலை கொண்டு வந்திருக்க மாட்டேன். உன் மனதில் நீ ஒளித்து மறைத்து வைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் நான் வெளிக்கொண்டு வரமாட்டேன். மாறாக என் பிள்ளைக்கு சில காலம் தாமதித்துதான் வாக்கினை கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த நொடி நான் சேர்க்கின்ற இந்த வாக்கியங்களில் இருந்து என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாகிவிட வேண்டும். உன் வாழ்க்கையை உனதாக்கி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட சில முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்பொழுது கூட உன் அம்மா உன் முயற்சிகளை தான் செய்ய சொல்கின்றேன். ஏனென்றால் ஒரு நொடியில் ஒரே இரவில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது என் பிள்ளையே. அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லை என்பது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அத்தனை பொறுப்புகளும் உன் அம்மா எனக்கு இருக்கின்றது. உன் அம்மா நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு என் பிள்ளை. அடுத்தவர்களை பற்றி ஒரு நாளும் மனதுக்குள் தவறான எண்ணங்களை வளர்க்காதே. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்து விட்டு போகட்டும், எத்தனை கொடியவர்களாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும்.
அவரவர்கள் கூடிய பயன்களை அவரவர்களே வந்து சேரும். அதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நீ செய்கின்ற புண்ணியங்களுக்கான பலன்தான் உனக்கு கிடைக்கும். நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஓம் சக்தியை நம்பிய உன்னை வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியே இல்லை என்பதனை முதலில் உன்னை எந்த சூழ்நிலையும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். இந்த அம்மாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். அப்படி நான் உன்னை காப்பாற்றும் இந்த ஓம் சக்தி உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் என் குழந்தை, நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அம்மா வந்துவிட்ட பிறகு இனி என்ன பயம் என்பதுதான். உன் கண்களில் நிச்சயமாக தெளிவை பெற்றுவிட வேண்டும். நம் அம்மா வந்து விட்டால் அல்லவா, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்ற எண்ணத்தை நீ உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையே, வேதனைகளும் சோதனைகளும் உனக்குள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். யாருக்காகவும் அல்ல என் குழந்தையை, உனக்காக. உன் அம்மா இந்த ஓம் சக்தி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிறகு உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? ஓம் சக்தியை வணங்குகின்றாள், வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்றம் இல்லை என்று சொல்வார்களா? இல்லை, ஓம் சக்தியை வணங்குகின்ற இவளுக்கு வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்கள் இருக்கின்றது. ஓம் சக்தியை வணங்கிய பின்தான் இவளுக்கு இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஓம் அத்தனை சிறப்புகளை இவள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றாள் என்றல்லவா சொல்ல வேண்டும். உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? ஓம் சக்தியை வணங்குகின்றாள், இவளுக்கு வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்கள் இருக்கின்றது. ஓம் சக்தியை வணங்க தொடங்கிய பிறகுதான் இவள் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஓம் சக்தி அத்தனை சிறப்புகளை இவள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றாள் என்றல்லவா சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, அதற்கு நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய்ய வேண்டும். அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கேற்றாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நடந்தால் நடக்கட்டும், கிடைத்தால் கிடைக்கட்டும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ இருந்துவிடக் கூடாது அல்லவா? இந்த அம்மா அப்படிப்பட்ட எண்ணங்களை உனக்குள் கொடுக்கவில்லை. உனக்குள் அத்தனை தைரியங்களையும் நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னோடு பயணிக்கின்ற உன்னை என்னிடம் காவலுக்கு நான் இருக்கின்றேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். இத்தனையும் நான் செய்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கை வேறென்ன கவலை இருக்கின்றது? எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் இருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும். கஷ்டங்களை கொடுக்கின்ற அவர்களை கொடுத்துவிட்டு போகட்டும். நீ அதிலிருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை சரியான பதில்களை நீ கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். எல்லாம் மாறும், தலைகீழாக மாறிவிடும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும். என் பிள்ளை, உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்கும். அம்மா உறுதுணையோடு உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த ஓம் சக்தி அன்பை பெற்ற உனக்கு எந்த பிரச்சனைகளும் அத்தனை சுலபமாக வந்துவிடாது. அதையும் தாண்டி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய கஷ்டமாக மட்டுமே இருக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு நல்ல நிலைக்கு வந்துவிட முடியும். நான் அதற்கு உனக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த ஓம் சக்தியின் அன்பு உனக்கு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று உனக்குள் சிறுதுளி அளவு கூட இருக்கக்கூடாது. தைரியமாக இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமாக்கி இந்த ஓம் சக்தி நான் கொடுப்பேன். உன் மனதில் உள்ளது எல்லாம் நல்லதாகவே மாறி நடக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும் உன் மனதில் நிலைத்திருக்கும். என் தங்கமே, இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான். நீ பொறுமையாக இருந்துவிட்டால் தாமதங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வழி தெரியாத பாதையில் மன வலிகளோடும் வேதனைகளோடும் நீ செல்லும் பொழுது உன்னுடன் யாரும் இல்லையே என்று நீ நினைத்து வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் உன் ஓம் சக்தி தாயான நான் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். எப்பொழுது உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதனை கண்டுகொள்ளாமல் உன்னுடைய ஓம் சக்தி தாயான என்னிடத்தில் நீ அதனை விட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையை கவனிக்க தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குவதே உன் தாய் ஓம் சக்தி அல்லவா?
அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னுடைய ஆசீர்வாதத்துடனும் உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் நல்ல தந்தையாகவும் இருந்து வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாது. என் தங்கமே, என் மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மாவால் ஒரு நாளும் மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் நான் ஓம் சக்தி தாய் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திரித்துக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பது உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த ஓம் சக்தி தாய் என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா? இந்த ஓம் சக்தி ஆனவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கின்றாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இயற்கையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்லுகின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கு விடை கிடைத்தது கிடைக்காததானாலும் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோரும் அவரவர் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கையில் உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்து விட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னை நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதே போல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவதும் கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்துவிடக் கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தைகளும் நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையுமே அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடும் முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த ஓம் சக்தி தாய் இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நான் உன்னுடன் இருப்பேன் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, என்றுமே இந்த
ஓம் சக்தி தாயான என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்.